லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருச்சி ரயில் நிலையத்தில் மங்களூரு விரைவு ரயிலில் கொண்டு வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், 15 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் லெனின் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். லெனின், இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வரை காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வேறு என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? குறிப்பாக மங்களூர் எக்ஸ்பிரஸ் என்ற அதிகாலை திருச்சி ரயில்வே சந்திப்பை சென்னையிலிருந்து வந்தடைந்தது. இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக ரயிலில் அந்த பயணிகளிடம் ரயில்வே பாதுகாப்பு படை அந்த ஊழியர்கள் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டாங்க. அப்போ சந்தேகத்துக்கு இடமாக இருந்த ஒரு நபரை பிடித்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் லட்சுமணன் என்பதும் அவர் காட்டு பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. அவர் மதுரையில் ஒரு நகைக்கடையில் பணியாற்றுவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய பையை சோதனை செய்திருக்கிறார்கள். ஒரு பை, அதன் உள்ளே இன்னொரு பை, அதற்குள் சின்ன சின்ன பெட்டிகளில் அவர் அந்த செலோட்டை போட்டு அந்த பெட்டிகளை பத்திரமாக வைத்திருந்திருக்கிறார். அதில் என்ன இருக்கிறது என்பது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 காவலர்கள் அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ முன்னுக்கு பின் முரணாக அவர் பதிலளித்தவுடன் அவற்றில் என்ன இருக்கிறது என்பதை பிரித்து காண்பிக்க சொல்லி பார்த்திருக்கிறார்கள். அதில் தங்க நகைகள் கொத்து கொத்தாக இருந்திருக்கிறது. அது கழுத்தில் அணியக்கூடிய அந்த நெக்லஸ், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அந்த ஆபரணங்கள், அது மட்டும் இல்லாமல் தோடு, ஜிமிக்கி உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆபரணங்கள், விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய புதிதாக செய்து முடிக்கப்பட்ட அந்த ஆபரணங்கள் இருப்பதும், அதே போல கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவர் ரயிலிலிருந்து இறக்கி இங்கு ரயில்வே சந்திப்பில் இருக்கக்கூடிய திருச்சி ரயில்வே சந்திப்பில் இருக்கக்கூடிய ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இங்கிருந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு இங்கே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தகவல் கொடுத்தார்கள். அதே போல வருமான வரித்துறையினருக்கும் தகவல் கொடுத்தார்கள். அவர்கள் இருவரும் இங்கே அந்த நகையை அந்த எடை போடுவது அந்த பணியில் ஈடுபட்டாங்க. அப்படி எடை போட்டு பார்க்கும்போது 2.795 கிலோகிராம் இருப்பது கிட்டத்தட்ட 2.25 கிலோ அங்கே அந்த நகைகள் எடை உள்ளது தெரிய வந்தது. அதனுடைய மதிப்பு என்பது 1,89 லட்சம் ஆகும். அதே போல அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது அது 15 லட்சம் ரூபாய் ரொக்கமாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து கணக்கு விளக்குகள் எதுவும் இல்லாமல் துண்டு சீட்டில் அதில் என்ன இருக்கிறது என்பது குறித்த விவரங்களோடு அவர் இருந்திருக்கிறார். இது குறித்து உடனடியாக அவர் விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணையில் நான் ஒரு நகைக்கடை ஊழியர் என்பதும் நகைக்கடைக்காக நகையை வாங்கி செல்வதாகவும் இது குறித்த முறையான கணக்குகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் உண்மையாக வருமான வரித்துறையினரும் அதே போல வணிக வரித்துறையினரும் நடத்திய விசாரணையில் இவரிடம் அப்படி எந்த விதமான கணக்கு வழக்குகளும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கு. அந்த அடிப்படையில் லட்சுமணன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்த அந்த நகைகளும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் அதனுடைய மதிப்பு என்பது 2,04 லட்சம் ஆகும். அந்த பணமும் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ரயில்வே பாதுகாப்பு படையினர் அந்த லட்சுமணனையும் அவர் கொண்டு வந்த அந்த நகைகளையும் வருமான வரி பணத்தையும் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. வருமான வரித்துறையினர் அவரை கைது செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார். அதே போல நகைகள் வணிக வரித்துறையினரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த நகைகள் குறித்தும் பணம் குறித்து வருமான வரித்துறையினரும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ், கொண்டுவரப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி லெனின். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.